பிரைஸ் நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, அல்லேலூயா, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவன் நம்மை உண்டாக்கிட்டார். ராஜாக்களுடைய வேலை என்னன்னா, அல்லேலூயா, என் நாட்டில் பாதி கேட்டாலும் கொடுக்குறது. புரியுதுங்களா? எஸ்தருக்கு சொல்கிறார் ஆகாஸ்வேர் ராஜா, எஸ்தர் ராஜாத்தையே உனக்கு என்ன வேணும் சொல்லு, என் நாட்டில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. இது மாதிரி 3-4 முறை எஸ்தர்கிட்ட கேட்குறார். அவ கேட்டது சத்துருவாகிய ஆமனுடைய உயிரை கேட்டால். அது அப்படி ஆயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? அந்த கடைசி காலத்தில் அழிந்து போகிற பொருளை கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். நீங்கள் சத்தியம் சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் சத்தியம் சொல்லிட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னா நீங்கள் ஒரு ஆசாரியர்கள். ஒரு ஆத்துமாவை ரிட்டர்ன் எங்கே கொண்டு வந்துட்டீங்க? பாவத்திலேருந்து ஏசபாக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. மேலே உன் பாவமும் கழுவப்பட்டது, உன்னால் இன்னொரு பாவமும் இன்னொரு மனிதனுடைய பாவம் கழுவப்பட்டது. அல்லேலூயா. இதுக்கு ரொம்ப பிரயாசப்படணும். அவன் தான் தேவனுடைய விசுவாசி, அவன் ஆசாரியன். ஒரு ஆத்மாவை திசை திருப்பிட்டானா சகோதரன் சகோதரி யாரா இருந்தாலும் அவர்கள் ஆசாரித்துவத்தை செய்கிறவர்கள். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பி வந்தாலே தேவன் அவ்வளவு பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுதான். அல்லேலூயா. ஆனால் மௌனமா இருக்கிறவர்கள் தேவனுடைய கரத்துல அவர்கள் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆனால் அதுக்கு தீவிரிக்கிறவர்கள், என் பாவத்தை கழுவினார் ஆண்டவர், என்னை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றினார் என்கிற ஒரு உணர்வு, ஒரு வைராக்கியம் இருந்தால் நிச்சயமாகவே அவர்கள் இன்னொரு ஆத்துமாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவள் பாவம் கழுவப்பட்டு ஆண்டவருக்கு அவர்கள் விசேஷமாக இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவ அழுக்கெல்லாம் கழுவிட்டு தேவனுக்கு முன்பாக, அல்லேலூயா, சத்தமா சொல்லு, ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவன் வச்சிருக்கிறார். இங்க நிக்கிறது மட்டும் ஆசாரியர்கள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீ ஒரே ஒரு ஆத்துமாவை மனம் திரும்ப வைத்து, அல்லேலூயா, அது பாவ மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானம் எடுத்து அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாயிட்டா நீர் எங்க இருக்கிறாயோ அங்கே ஆசாரியம் ஊழியம் செய்யற. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதற்காக தான் தேவன் கல்வாரி சிலுவையில் உயிரை விடும்போது தேவாலயத்தில் இருக்கிற திரைச்சீலையை கர்த்தர் கிழித்தார், மேல் தொடங்கி கீழ் வரையிலும். யார் வேணாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது தேவன் விசேஷமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதில் அதிக நன்மை உண்டுமா? இதில் அதிக நன்மை உண்டு. இதில் விசேஷமான நன்மைகள். ஒரு ஆத்துமா நம்ம திருப்பிட்டுமா நம்முடைய குடும்பத்தையே கர்த்தர் கையில் எடுத்துருவார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தையே கையில் எடுத்துருவார். எனக்கு ஒரு துக்கமான காரியம் என்னன்னா, அல்லேலூயா, நம்முடைய திருச்சபை கணவன்மார்கள் உள்ள வரல. அல்லேலூயா. அப்படி என்றால் மனைமாருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர் நினைக்கிறோம் அவர் உள்ள வந்துட்டார்னா அவ்வளோதான். அல்லேலூயா. உள்ள வந்துட்டார்னா நம்ம சபையில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அல்லேலூயா. ஏன் பண்ண முடியாது? நீதிக்கேற்ற காரியங்கள், பரிசுத்தத்துக்கேற்ற காரியங்கள், அல்லேலூயா, சுத்தத்திற்கேற்ற வார்த்தைகள், அல்லேலூயா. ஆமாம், 9 கனியை போல 9 அன்பு, இதை கொல்லும்போது ஆண்டவர் விசேஷமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கணும். நான் மனைவியாக இருந்தால் என் புருஷன் என்னோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். நான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நிறைய வசனங்கள் பவுல் சொல்லியிருக்கிறார் கொரிந்தியர்ல. அல்லேலூயா. நீங்க படிச்சு பாருங்க. ஸோ அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறல. புருஷனே ரட்சிக்கப்பட முடியாதவர்கள் அடுத்தவனை எப்படி ரட்சிக்க கூடும்? 20 வருஷமாவா? 25 வருஷமாவா? அல்லேலூயா. தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் மனதில் வைத்து ஆம் என்று அதுக்கு எஸ் என்று சொல்லி தலை வணங்கினால் இந்த நாளிலிருந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேவன் விசேஷமாக
அவர்களை ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு ஆண்டவர் உன்னையே ஆசாரியனாய் நிறுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்னிடத்துல பிழை இருக்குமானால் தேவன் கிரியை செய்ய முடியாது. என் மனைவி ரட்சிக்கப்பட முடியாது, என் புருஷன் ரட்சிக்கப்பட முடியாது. என்னிடத்தில் கிரியை இருக்குமானால், சாத்தனுடைய கிரியை சத்த கிரியை இருக்குமானால் முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அவர் அங்கே இருந்துகிட்ட நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல சபையில் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நாம் உணர்வடைய வேண்டும், நாம் உணர்வடைய வேண்டும். அல்லேலூயா. நாம் உணர்வடைய வேண்டும். செத்த ஈக்கள் பரிமளக்காரனுடைய தைலத்தை என்ன பண்ணிருதான், ஒரு நிமிஷத்துல அது நாற்றம் எடுக்க செய்கிறது. அல்லேலூயா. செத்த கிரியைகளை நாம் தூக்கி எறியும் போது தேவன் விசேஷங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். சில செத்த கிரியைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் பெரிய நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்க குடும்பத்தை நீங்க இரும்பு கோலால் ஆளணும். உங்க குடும்பத்தை எப்படி ஆளணும்? இரும்பு கோலால். இரும்பு கோலால்னா கிறிஸ்து இரும்பு கோலால் ஜனங்களை ஆளுவார், ஆளுகை செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த உவமை தாவீதுக்கும் ஏற்பட்டது, கிதியோனுக்கும் ஏற்பட்டது. அல்லேலூயா. அந்த சாயல் அவர்களுக்கும் கிடைத்தது, சிம்சோனுக்கு கிடைத்தது. ஒரு அல்லலே சொல்லாமா? ஏன் நம்ம குடும்பத்தில் நமக்கு அந்த அதிகாரம் கர்த்தர் ஏன் கொடுக்கல? அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருந்துட்டு நிற்கிறேன்? அல்லேலூயா. என் இதயம் எப்படி இருக்குது, நான் கர்த்தருக்கு என் இதயம் சரியா இருக்கிறதா என்று நாம் கொஞ்சம் நிதானிச்சுட்டா நீங்கள் ஆசாரியர்களாக மாறுகிறதுக்கு தேவன் உடனே கிரியை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யூதா சொல்றாரு, ஒரு நல்ல எழுதுறார் அழகா. யூதா 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா. இவர் யாக்கோப்புடைய சகோதரன் யூதா. பிதாமாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பிறகு கடவுள். இப்ப நம்மெல்லாம் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். நம்மெல்லாம் யாரு? 2 வேளையும் ஆராதிக்கிறீங்க சொல்லுங்களேன். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் நிதானிச்சுட்டா உங்க வீட்டை நீங்க இரும்பு கோலால் ஆளலாம். அல்லேலூயா. அது என்ன? ரட்சிப்பை குறிக்கிறது. அந்த இரும்பு கோல் என்கிற அந்த 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 ஆளுகை ரட்சிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. உன்னை ரட்சிக்க, உன்னை கொண்டு ரட்சிக்க தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறதுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். அநேக பரிசுத்தவான் ஜபிப்பாங்க, என்னை ஒரு கோலாக பயன்படுத்தும் ஆண்டவர். அப்போ அந்த கோல் ஊழியக்காரன் ஒரு கோலா என்னை பயன்படுத்துமா. அப்போ அந்த கோல் யார் கையில் இருக்குது? ஏசப்பா கையில் இருக்குது. அப்போ ஊழியக்காரன் யார் கையில் இருக்கிறான்? ஏசப்பா கையில் இருக்கிறான். அப்போ ஏசப்பா கையில் இருக்கிற அந்த கோலாகி ஊழியக்காரனை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆடுகளை அந்த கோலை வச்சு ஹாய் 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 அப்படியே திருப்பி அந்த கோலை திருப்பி அப்படியே தொழுவத்திற்குள்ளே கொண்டு வரார். அங்கே யார் நிற்கிறா? இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் யார் இருக்கிறது? ஊழியக்காரன். ஆண்டவர் தான் அது செய்கிறாரு. அல்லேலூயா. ஊழியக்காரனை கொண்டு செய்கிறார். ஒரு அல்லலே சொல்லாமா? ஆம். அதை நிதானித்துட்டா நீங்களும் ஆசாரியர்களாக ஒரே ஒரு ஆத்துமாவை அல்லேலூயா கிறிஸ்துக்குள்ள பாவ மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு நீங்கள் முன் வருவீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமான காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு கொடுத்து சுவிசேஷம் சொன்னாங்க அந்த காலத்தில். பாரினெல்லாம் வந்தான்ல, வெள்ளைக்காரெல்லாம் வந்தான் இல்லையா, இல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்து தான் சுவிசேஷம் சொன்னான். அல்லேலூயா. முதல்ல சூப்பு, சால்வேஷன், சோப்பு, சூப்பு, பிறகு சால்வேஷன். முதல்ல சோப்பை போட்டு கழுவிடுறான். 2வது என்ன கொடுக்குறான்? சூப்பு கொடுக்குறான். சூப்புன்னா வயிற்றுக்கு ஆகாரம் கொடுக்குறான். பிறகு சத்தியத்தை சொல்லும்போது அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். அல்லேலூயா. நம் ராஜாக்கள் முடிந்த அளவுக்கு கொடுத்தோம் ஊழியம் செய்யணும். அதுக்கு ரிட்டர்ன் உண்டு. அல்லேலூயா. நான் 50,000 கொடுத்து ஊழியம் செய்கிறேன், 1 லட்சம் கொடுக்குறேன், அதுக்கு ஆண்டவர் விசேஷமா தேவன் உனக்கு கொடுப்பார். நீ 1 ரூபாய் 3 ரூபாய் கொடுத்து கூட நீ ஊழியம் செய்வாயானால் அது உனக்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. நம்மெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். எந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? இயேசு கிறிஸ்துனுடைய யாக்கோபுடைய சகோதரமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்த மாட்டப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. அவர் என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில். அவர் எப்படி இருக்கிறாரா? கருத்துள்ளவனா இருக்கிறார். யூத காலத்தில் அவர் எங்கெல்லாம் போய் பிரசங்கிக்கிறோம், அங்க நடக்கிற நன்மையும் தீமையும் இந்த ஒரே புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் அதுதான், எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறாரோ நன்மையும் தீமையும் நிருபங்களில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிருபங்களை நம்ம சரியாய் வாசித்தால் நமக்கும் அதுல பாதி பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம். அப்போ இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவரே? பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து, அதாவது பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, அல்லேலூயா, நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு உணர்வு, இந்த செய்தியில் ஒரு உணர்வு. உங்களை நான் பரிசுத்தவான்கள் என்று நான் காண்கிறேன். அல்லேலூயா சொன்னீங்கன்னா ஆமேன், இல்லைன்னா ஊமேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா கவனிக்கணும். பரிசுத்தமாக வேண்டும் என்கிற இதயம் வந்த பிறகுதான் இங்கே வரும் மாலையில். அல்லேலூயா. காலையிலும் மாலையிலும் தேவனை தேடுகிறோம். அந்த உணர்வு உங்களுக்கு நமக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த 9 கனி நற்குணங்கள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த 9 கனி நற்குணங்கள் நமக்கு வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு விசேஷங்களை அந்த 9 கனி வந்துட்டாலே ஆத்மா உள்ள வரும் உனக்கு. அல்லேலூயா. கிரியை செய்ய வைப்பார். ஆண்டு உன்னை விசேஷமாக நடத்துவார். சிலர் பிரசங்கம் பண்ணுங்க, நாம ராஜாக்கள் ஆசாரியர்கள், நம்ம அப்படி போனோம் இப்படி போனோம், ராஜா மாதிரி நிற்கணும், ஆசாரியர் மாதிரி நம்ம அப்படி இப்படின்னு. அதெல்லாம் இல்லை. ஒரு மனுஷனுடைய பாவம் உன்னுடைய சுவிசேஷத்தினால கழுவப்படுகிறது என்றால் அப்பொழுதுதான் நீர் ஆசாரியன். உன்னுடைய பொருளை வைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர் என்றால் அப்பொழுதுதான் நீ ராஜா. அல்லேலூயா. இது ரெண்டுமே இல்லைன்னா இந்த வார்த்தை நம்ம பேசக்கூடாது, அதை குறித்து சிந்திக்கவும் கூடாது. ஆனால் இது முக்கியம், இது அவசியமா இருக்கிறது. இதை உணர்த்தும்படி எனக்கும் அவசியமா இருக்கிறதுனாலே சபைக்கு நான் செய்கிறேன். அல்லேலூயா சொல்கிறேன். ஆனால் கேட்குறதோடு சரி, பிறகு அது அந்த கேட்டில் போன உடனே அது மறைஞ்சிடுதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்கே தான் ரொம்ப டேஞ்சரில் இருக்குது. அதை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நம்ம குடும்பம் இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, வேலை இருக்குது, ஓடினா காலையில் எழுந்த உடனே ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகணும், வயிறு இருக்குது, வீடு இருக்குது, குழந்தைங்க இருக்குது, மனைவி இருக்குது, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. ஓகே தான். அதிலும் ஒரு 1 hour நீ தேவனுக்கு என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். 1 hour. அல்லேலூயா. வித்தின் 1 hour. இந்த 1 hour நீ கொடுத்து இந்த வசனத்தின்படி நீ சிந்தித்து மற்றவர்களுக்கு பயபக்தியோடு நீ சுவிசேஷம் சொல்லும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவனை ஆசாரித்துவத்தில் கொண்டு வர தேவன் வல்லவராயிருக்கிறார். இதனால நமக்கு பிழைப்பு இருக்கிறது. சுவிசேஷம் சொல்றவனுக்கு பிழைப்பு உண்டு. நீ போய் பிழைப்பு தேவையில்லை, அது பரலோகத்திலிருந்து வருது. அந்த பிழைப்பு அது எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. அது நிச்சயம் கிடைக்கும் நமக்கு. அதுதான் அவருடைய ஒத்தாசை. இது உண்மையாக செஞ்சு பாருங்க. 1 hour போதும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க, எந்த டைமில் சரியா 1 hour உனக்கு ஃப்ரீயாக இருக்குதோ அந்த ஹவரில் நீ போயிட்டு, அல்லேலூயா, சுவிசேஷத்தை பயபக்தியோட பாரத்தோடு நீ சுவிசேஷம் சொல்லிப்பார். சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு, சத்தமாக சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு தான் சொல்கிறேன். நீங்களாம் சொல்லித்தான். சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு, ஆமாம், ரொம்ப டேஞ்சர். அப்போ ஐயோன்னு அந்த இன்சல் அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த குவாலிஃபிகேஷன் வாங்கி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ வந்து பிரயோஜனம் இல்லை, சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, காணிக்கை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, பாடி பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இந்த கடைசி காலம், அல்லேலூயா. ஆகினால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம டைட் பண்றாரு. அல்லேலூயா.
தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய டைட், தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு விசேஷங்கள் ஆண்டவர் சபையில் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற ஆசீர்வாதங்கள். அவருடைய வேலை செய்யுங்க, ஆசீர்வாதம் வந்துடும். நீ என்ன கேட்கிற, உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும், அது என் தேவன் தருவார். அவர் ராஜாமா, ராஜாக்களின் தேவன் அவர், எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா. இதே அதிகாரத்தில் இருக்கிறது, நீங்கள் வாசிங்க வீட்டில் போய். இதே அதிகாரத்தில் அவர் ராஜா, ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? எஸ்தரை பிடிச்ச உடனே, அல்லேலூயா, ஆமா, யாருமே அவருடைய உத்தரவு இல்லாம ராஜா கிட்ட போக முடியாது, ஆகாஸ்வேர் ராஜா கிட்ட போக முடியாது. ஆனால் நான் போகிறேன், செத்தாலும் சாகிறேன், எல்லாம் உபவாசம் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த முற்றுகையில் போய் நிற்கிறா. உடனே பார்க்குறது யார் நிற்கிறதுன்னு கேட்குறாரு. எஸ்தர் அம்மா நிற்கிறாங்க, ராஜாத்தி எஸ்தர் நிற்கிறாங்க. உடனே அவருடைய செங்கோலை நீட்டுறார். அவகிட்ட அந்த செங்கோலை, அந்த நுனியை தொடுறா. ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, உனக்கு என்ன வேணும் கேளு, இந்த நாட்டில் பாதி கேட்டாலும் நான் தருகிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனை சொல்லும்போது, என் தேவனுக்கு நீ ஊழியம் செஞ்சு பாரு, அவர் பாதி இல்லை முழுமையாக அவருடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். எதையும் செய்வார். அல்லேலூயா. இது எல்லாமே அடங்கி இருக்கிறது. இந்த ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்டீன்னா உன் தேவைகள் அனைத்தும் ஆண்டவர் கொடுப்பார். அவர் பேங்க்ல போட்டுருவாருங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, அவர் பேங்க்ல போட்டுருவார். அல்லேலூயா. ஒத்தாசை என்கிற பேங்க், அதை போட்டேன்னா உங்க 4-5 தலைமுறை வரையிலும் அங்கிருந்து வந்துட்டே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அது கரெக்டாக கொடுத்துட்டே இருப்பேன். 430 வருஷம் மறுபடியும் நான் உன் ஜனத்தை இங்கே கொண்டு வரேன்டா இந்த கானானுக்குன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அந்த ஒரே வார்த்தை, தேவன் கைவிடாமல் அவர்களை பலவிதமான பயங்கரமான கரத்தினாலே அவர்களை பலத்த கரத்தினாலே தேவன் கானானுக்கு கொண்டு வந்தார். ஒரு அல்லே சொல்லாமா? ஆகினா நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமா, எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா. அப்ப அவர் என்ன சொல்ற, உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. என்ன உணர்த்த போறாரு? உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது அப்படின்னா அவர் என்ன உணர்த்த போகிறார்? அந்த நாளிலே பரிசுத்தவான்களை, கர்த்தரை தேடுகிற மக்களை பார்த்து அவர்களுக்கு சொன்னார். ஒரு அல்லே சொல்லாம, ஏனெனில் தமது தேவனுடைய கிருபையை புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் சபைகளில். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்மை காத்து கொள்ளுகிறது மிகவும் மிகவும் நல்லது. விசுவாசிக்கிறீங்களா? இதில் தேவன் பெரிய பலத்தை, ஆசீர்வாதத்தை, கிருபைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒரு காரியம், நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த ஜபத்தை விட மாட்டோம், நல்லவர் வரைக்கும் விட மாட்டோம். அல்லேலூயா. ஒரு முக்கியமான அவமானம்னா கர்த்தர்கிட்ட போய் அழுவோம். அல்லேலூயா. ஒரு தேவைன்னா கல்யாணம், கையில் காசு இல்லை அப்படின்னா தேவன்கிட்ட போய் அழுதுட்டு இருப்போம். இதெல்லாம் தேவையில்லை. இந்த காரியத்தை நம்ம செஞ்சாலே போதும். அல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளை நாம் சரியாய் செய்துட்டே இருந்தாலே எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவங்க புரட்டுகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? புரட்டுகிறார்கள். இந்த புரட்டுதல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாம் வாசிக்கலாமா? எல்லாமே வாசிக்கலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்போ யூதா அங்கே ஒரு ஆக்கினை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறார். நான் யூதா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஆக்கினை இருக்கிறது. புரட்டுகிறவர்கள், சபையை புரட்டு. இங்கே யாரும் இல்லை. நம்முடைய சபையில் எல்லாம் மனம் திரும்பிட்டீங்க, எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. சபை புரட்டுகிறவர்கள் யாருமே இல்லை. அவர்களுக்கு ஒரு ஆக்கினை எழுதி வைத்திருக்கிறார். புரட்டுகிறவர்கள், அல்லேலூயா, புரட்டுகிறவர்களுக்கு ஒரு ஆக்கினை எழுதி வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆக்கினையை சொல்லுகிறதுக்கு நான் கருத்துள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டார். அப்போ ஆக்கினை புரட்டுகிறது. நம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோமா? தலை சாய்க்கிறோமா?
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று கதறி அழுது என்னை ஏற்றுக்கொள்ளும், என் மனைவி பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும், என் பேர பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும், மருமக்களை ஏற்றுக்கொள்ளும், என் முழு குடும்பத்தை ஆதரவாக இரும். அல்லேலூயா. என் சபையை ஆசீர்வதியும். என் சபைக்கு ஒன்று தூணாக இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், ஊழிக்காரனுக்கு தோல் கொடுக்கணும், வேறு எதுவுமே செய்யக்கூடாது. அல்லேலூயா. வேறு ஏதாவது செய்தால் நமக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவர்களுக்கு ஆக்கினை இருக்கிறது என்று அவங்க மென்ஷன் பண்ணிட்டார். நம்ம அப்படி இல்லை. நம்ம இரவும் பகலும் தேவனை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, கீழே வாசிக்கலாம். 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அடித்தார். ஆமா, ரொம்ப முக்கியமானது இந்த 5வது வசனம். கவனிக்கலாம். அப்ப தேவன் கிட்டத்தட்ட 6 லட்சம் காலாட்கள் மட்டும், அப்பா அம்மா மனைவிகள் நிறைய குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் கணக்கு போட்டால் 35 லட்சத்துக்கு மேலே இருக்குதுன்னு பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள். கவனிக்கலாம். ஆனால் அவர்களை கர்த்தர் கொண்டு வந்தார், ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார், விசுவாசம் இல்லாதவர்களை அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 6 லட்சத்தில் 2 பேர் தான் உயிரோடு இருந்தான், மற்றவர்களாம் என்ன ஆகிட்டான்? அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், எவ்வளோ அழகாக அங்கே நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் இதை குறித்து தெரியும். யாருக்கு தெரியாது? 6 லட்சம் பேரில் எத்தனை பேருக்கு கானானில் போனாங்க? 2 பேர் தான். குழந்தைங்களும் போனாங்க கூட. அவங்களுக்கு பிறகு அங்கே அந்த வனாந்தரத்தில் பிறந்ததெல்லாம் உள்ளே போச்சுது. அங்கேருந்து வந்தாங்க பாருங்க, 6 லட்சம் பேர். அவங்களுக்கு தான் டேஞ்சர். ஆண்டவர் புள்ளி வச்சுட்டார். ஏன்னா அவன் தான் முணுகுறான், அவன் தான் குற்றம் சொல்கிறான், அவன் தான் எதிர்க்கிறான், அவன் தான் மோசஸை கல்லறிய பல நேரத்தில் கல் எடுத்துக்கிட்டானுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தியத்திற்கு அவங்க கீழ்ப்படியவே இல்லை. ஆகையினால்தான் அவர்கள் 2 பேர் மட்டும், அவங்க பேர் என்ன? யோசுவா, காலேப். இது முன்னமே அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதை முன்னமே அறிந்திருக்கல. சபை எல்லாமே உலகத்தில் அத்தனை ஜபத்தையும் அத்தனை சபையில் இருக்கிற ஜனங்களை கேளுங்க, இந்த மேட்ரு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆனாலும் அறிவிக்கிறேன். அவர் சொல்றாரு, வந்தவர்கள் விசுவாசம் இல்லை. அழகா எழுதுறாப்ப, விசுவாசம் இல்லாதவர்களை தேவன் அழித்தார். அப்படின்னா நம்ம இவ்வளவு நாளும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனிமே நாம் இயேசுவை கிட்டி சேர வேண்டும். அந்த அழிவிலிருந்து முதலாவது என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றும் போது உன் புருஷன், உன் மனைவி, அல்லேலூயா, உன் பிள்ளைகள், உன் பேரப்பிள்ளை, உன் மருமக்கள் யாவரும் உன்னை கண்டு உன் விசுவாசத்தை கண்டு அவர்கள் உள்ளே வருகிறதுக்கு ஒரு வழியை கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். இதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். உன்னுடைய ஒருவருடைய மனம் திரும்புதலினாலே, தேவன் மேல வைத்த விசுவாசத்தினாலே உன் குடும்பம் உன் பின்னே பரலோக ராஜ்யம் வருகிறது. இல்லைன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு யூதா அந்த ஜனங்களுக்கு சொல்றார். எந்த ஜனங்களுக்கு? அவர் பிரசங்கம் பண்ணின அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நல்ல முன்னே உங்களுக்கு இது தெரியும். 2 பேர் தான் கானானுக்குள்ள போனாங்க, மற்றவங்களாம் அழிஞ்சாங்க. எதற்கு? அவங்க கிட்ட விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் என்னிடத்தில் விசுவாசம் இருக்குமானால் என்னுடைய மருமக்கள், என்னுடைய பேரப்பிள்ளைகள், அல்லேலூயா, என்னுடைய மனைவி, என்னுடைய 3 பிள்ளைகள், அல்லேலூயா, என்னுடைய பேரப்பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா கொள்ளு பேரன்னு கூட பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விசுவாசம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பாரத்தை ஆவியானவர் இந்த மாலை வேளையில உனக்கு திரிக்கிறார். அல்லேலூயா. உன் உள்ளத்தில் இதை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கொள்ளும் போது இது உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். இந்த விசுவாசம் எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுத்துட்டே இருக்கும். விசுவாசிகளுக்கு பேங்க்ல போட்ட மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு எனக்கு 30 சவரன் நகை கொடுத்தா, ஒரு கார் கொடுத்தா, உன் பொண்ணை நான் கட்டுவேன். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். அங்கே எனக்காக ஒரு பேங்க் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறேன் ஏசப்பா. அங்கிருந்து காரும் நகையும் வரும். விசுவாசித்தவர் அல்லலையா சொல்ல, ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க அள்ளி கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நான் பாரத்தோட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஆசீர்வாதங்கள் வரும். தேவ சித்தத்தை செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. அவருடைய பர்வதத்திலிருந்து தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன கடை வைக்கிறியா, அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கோ. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கடையில் வருகிற அல்லேலூயா வருமானத்தில் நான் உமக்கு சரியாய் தசம பாகம் தருகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா அரசாங்க வேலையில் நான் என்னுடைய வருமானத்தில் சரியாய் உமக்கு எண்ணி நான் தசம பாகத்தை கொடுக்கிறேன். இப்படியெல்லாம் பொறுத்துணையோடு தேவனை நோக்கி போய் பாருங்க. தேவன் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சபை அதில் குறை சொல்ல முடியாது. அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் தசமபாகத்தை கொடுக்கிற தேவ பிள்ளைகள். உங்களை நான் போகிற சபைகள் அத்தனை சபைகளிலும் உங்களை குறித்து மேன்மையாக தான் சொல்லுவேன். ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. அதை குறித்து ஆவியான் நான் கண்டுக்கிறது இல்லை, ஆனால் ஆவியானவர் கண்டுக்குவார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆகினா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவன் பெரிய அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். கேட்கறதுக்கு பயமா இருக்குங்க. அல்லேலூயா. அப்படின்னா நம்மிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல ஒரு புரட்டக்கூடாது. சிலர் வார்த்தையெல்லாம் புரட்டுவாங்க, சொல்லதெல்லாம் போய் சொல்லுவாங்க. அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர். அல்லேலூயா. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. நாம் இந்த முதல்ல பேச்சில் ஒரு உண்மை வரணும், நடத்தில் ஒரு உண்மை. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். சும்மா லேசாக போயிட முடியாது. அவருடைய வசனத்தின் படி வாழ்கிற நீயும் நானும் போகலாம். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம மிக ஜாக்கிரதையாக எங்கேயுமே பொய் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், என்கிட்ட நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க. உடனே எனக்கு புரிஞ்சிடும். நான் மனசுக்குள்ளே சிரித்து அவங்கள ஜெபித்து தான் அனுப்புவேன். ஒரு அல்லலே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் படித்தவங்க, கொஞ்சமாவது படித்தவங்க, எனக்கு மூளை இருக்குதுங்க. அல்லேலூயா. நான் எல்லாவற்றிலும் நான் அறிந்தவன். காலேஜ் முதல் கொண்டு அதாவது என்னது என்ஜினியர் காலேஜ் முதல் கொண்டும் அல்லேலூயா நான் சுற்றி திரிந்து வந்தவன். ஒரு அல்லே சொல்லுங்களேன். எனக்கு தெரியாத ஐடியாத்தில் ஒன்றும் இல்லைங்க. ஒரு அல்லே சொல்லுங்களேன். எல்லாட்டும் A to Z எல்லாம் நான் புரிந்தவன். பேங்க் லெவல் முதல் கொண்டோம். அல்லேலூயா. எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பணம் எடுக்கலாம், எப்படி செய்யலாம் எல்லாமே. ஆனால் தெரியாத மாதிரி இருப்பாங்க. அவ்வளோதான். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க. A to Z எல்லாமே புரிந்தவன். உலகத்தை நான் சுற்றுறவங்க. வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உலகத்தில் என்னென்ன நடக்குது அல்லேலூயா எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவன். எனக்கு மேலேருந்து சில ஃபோன்ஸ்லாம் வரும், சில நாடுகளிலிருந்து. பாஸ்டர் இங்கே இப்படி அங்கே அப்படி, அதுவும் வரும். அதையெல்லாம் நான் புரிந்து கொள்வேன். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். இல்லைன்னா இங்கே நிற்க முடியாதுங்க. இங்கே நிற்க முடியாது. ஒரு அல்லே சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. ரைஸ். அப்போ அழித்தார். ரெண்டாவது, ஒரு கூட்டம் அந்த நாளில் அழிஞ்சது. உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு அல்ல. நீங்கள் எப்பொழுது இது முன்னமே அறிந்திருக்கிறீர்கள், ஆனாலும் நான் உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? இதை நீங்க முன்னமே அறிந்திருக்கிறீர்கள், ஆனாலும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். இப்போ ஒரு சின்ன இன்னொரு காரியம் நினைப்பூட்டுட்டுமா? அப்படி கீழே வாசிங்களேன். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசத்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அவர் தூதர்களையும் கீழ்ப்படியாத தூதர்களையும் கட்டி வச்சிருக்கிறார். ஒரு அல்லையே சொல்லுங்க. ஒரு வக்கீல் வந்தார். அவர் வாகனத்தில் நான் போயிட்டுருக்கிறேன், ஸ்கார்பியோ. இந்த செய்தி அவர் கேட்டாலும் கேட்பார். ஒரு அல்லையே சொல்லாமா? அவர் வாகனத்தில் நான் போயிட்டுருக்கிறேன். அவர் ஒன்லி ஜீசஸாக என்னன்னு தெரியாது. சில காரியங்கள்லாம் என்னை வினாவினார். என் வாயில் என்ன வருதுன்னு அவர் வினாவிட்டே இருந்தார். அவர் வினவும் போது இவர் தவறான உபதேசத்தில் இவர் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு 2-3 பதில் சொன்னேன். பிறகு அப்படின்னு என்னை விட எகர ஆரம்பித்தார். அவர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த கை மேலே கையை வச்சு சொன்னேன், பிரதர், நீங்கள் எத்தனையோ கேஸை ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் வேதத்தின்படி நீ என்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு. ஒரு அல்லே சொல்லாமா? வேதத்தில் நீர் என்னை ஜெயிக்க முடியாது. ஆமாம், அசந்துட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் பிரேக் போட்டு நின்றுட்டு அப்படியே என்னை பார்த்துட்டு மறுபடியும் போனான். இன்றைக்கு குறைஞ்சது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது என்கிட்ட என்கிட்ட அன்பாக பேசுவார் அவர்.
3 மாதமாவது, குறைஞ்சது 3 மாதம் பொறுத்தாவது அவருடைய ஃபோன் கால் வர எனக்கு. ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். தேவனுடைய நாமத்தில் என்னங்க கூடாது? இப்படி நீ இருக்கணும் அப்படின்னு தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. வசனத்தை உன்னுடைய இதயத்தில் நிரப்பப்பட்டு கையில் கட்டிக்கோ, நெத்தியில் கட்டிக்கோ, கழுத்தில் தொங்க விட்டுக்கோ, மார்பில் கட்டிக்க, கையில் கட்டிக்கோ அப்படின்லாம் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அவன் கட்டிக்கிறாங்க எல்லாவற்றிலும். நெத்தியில் பட்ட வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இங்கே கட்டிக்கிறான், கையில் கட்டிக்கிறான், காலில் கட்டிக்கிறான். அல்லேலூயா. நம்ம எங்கேயா கட்டணும்? அட்லீஸ்ட் இதயத்திலேயாவது கட்டி வைங்கய்யா அப்படின்னு ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏனோ தானோ என்று உன்னுடைய லைஃபை நீ பாழ் பண்ணிக்க கூடாது. அல்லேலூயா. திடீர்னு இயேசு கிறிஸ்து வருவார். பரிசுத்தவான் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஆண்டவருடைய வருகையை யாரும் கணிக்க முடியாதான். அதாவது எடப்பட முடியாது, எண்ண முடியாது. அவருடைய வருகை இமைப்பொழுது திடீர்னு வந்து நிற்பார். அந்த நேரத்தில் இப்படிப்பட்ட அவிசுவாசிகள் திகழ்த்தி நிற்பார்கள். அவர்கள் மேல போக முடியாது. அந்த காலத்தில் 6 லட்சம் பேரையே கர்த்தர் 2 பேரை தவிர எல்லாரையும் காலி பண்ணாரு. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல விசுவாசிகள் தேவனோடு இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையில அவருடைய வருகை கணிக்கவே முடியாதாங்க. அல்லேலூயா. எந்த நேரத்தில் வருவன்னு தெரியாது, உடனே வந்து நின்றுவார். விசுவாசிகள்லாம் அவ்வளவுதாங்க. என் சபை மக்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நான் இடைவிடாமல் பெருமூச்சையோடு என் தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற உனக்காக உனக்கு உன் குழந்தை குட்டியெல்லாம் வரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆராய்வேன். நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு என் ஜபத்தில் எத்தனை பேருக்கும் புருஷன் மேலே கையை வச்சு, மேலே கை வச்சு, உனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குது கையை வச்சு, அல்லேலூயா, உன் பேர பிள்ளைங்க மேலே கைகளை வைத்து நான் ஜபிக்கிறது என்னுடைய ஆவியில் உன் குடும்பத்தில் வந்து நிற்கிறேன் நான். அல்லேலூயா. ஏன் நீ அவிசுவாசியாக போயிடக்கூடாது, தாறுமாறாக ஆயிடக்கூடாது, காம விகாரத்தை புரட்டக்கூடாது. அல்லேலூயா. யாருடைய கிரிகளை சாஞ்சிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் தேவன் அறிவார். உங்களுக்காக நான் ஜபிக்காத வேலை இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? தேவனுடைய பிரதான கரம் நம்மோடு கூட இருப்பதாக ஆண்டவர் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லிட்டார். இப்ப இன்னொரு அழிவு 7வது வசனம். அப்படியே சோதோம் கோமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து சிஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. ஆமா. அவர் எங்கிருந்து கொண்டு வரார் பாருங்க. பர்ஃபெக்டா அழகா கொண்டு வரார். எகிப்திலேருந்து அழகாக வந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். நம்ம ஆண்டவருக்கு மிக உண்மையை காட்டணும். உங்கள் ஜபத்தில் உண்மையை காட்டுங்க. டேடி, நான் முன்ன போல இல்லைப்பான்னு சொல்லுங்களேன். உங்கள் மேலே அப்படியே இறங்கிட்டு வருமா ஆண்டவரை. டேடி, நேற்று போல் நான் இல்லை டேடி சொல்லுங்கள். டேடி, நான் நேற்று போல் இல்லை டேடி, என்று நான் மாறினேன் உனக்காக. உமது பாதத்தை முத்தமிட நான் மாறிட்டேன் டேடின்னு சொல்லி பாருங்களேன். அல்லேலூயா. சில வழிகள் உன் குடும்பத்தில் திறக்கும். சில வழிகள் உன் குடும்பத்தில் திறக்கும். வியாதியா, பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, ஃபங்க்ஷனா, மேரேஜா. அல்லேலூயா. இல்லையா, ஒன்றுமே இல்லையா, பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். வசனத்தை போய் வீட்டில் வாசித்து முத்தமிடுங்க. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். இதை விட என்னங்க வேணும்? விசுவாசிகளுக்கு அது விசேஷமாக இருக்கும். அவிசுவாசிகள் அது அசால்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு அதுக்கு மலை போல இருப்போம், அவிசுவாசிகள் அதுக்கு மணலை போல இருக்குங்க. அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிக்கணும். டைம் இல்லை இப்பவே. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். சொற்பனம் கண்டன்றாங்க பாருங்க. நான் ஒரு சொற்பனம் கண்டப்பா. அவங்கெல்லாம் என்னன்னா, தேவனுடைய விசுவாசம் இல்லாமல் மற்றவங்கிட்ட ஜபிக்கும்போது கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சில சகோதரிகளும் பைபிள் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கோம் பாருங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட்டை கட்டிட்டு.
அது மெய்ப்பனுக்கு கீழ்ப்படியாது, சபைக்கும் கீழ்ப்படியாது. அல்லேலூயா. அது அப்படியே திருன்னு தெரிஞ்சிட்டே இருக்கும். எப்போ அவங்க வேலையை அதுதான். அவங்க வயிற்று பொழுப்புக்காக போயிட்டு இருப்பாங்க. பாவம் தான் அவங்க. ஆனால் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு சொற்பனம் கண்டேன் சிஸ்டர், அப்படி சிஸ்டர், இப்படி சிஸ்டர். ஒரு பெருசலி கண்டனா, உன் தலைமையில் ஒரு பாம்பு இருந்ததா, பாம்பு இருந்ததுன்னா அவனுக்கு நடுங்கிடுவான். புரியுதா? உன் தலைமையில் ஒரு பாம்பு கண்டன் சிஸ்டர் அப்படின்னோடனே அவன் நடுங்கி அவங்கள பெரிய தீர்க்கதரிசியாக பார்ப்பான். ஒரு அல்லே சொல்லுங்களா, இந்த மாதிரி உபதேசம் யாராவது வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா முகசுதியை பார்க்க வெளியே போயான்னு சொல்லணும். அல்லேலூயா. பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆமாம், வெளியே போ, முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லணும். வாங்க 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 வாங்க, பாவமா அந்த பாம்பை ஏற்றுருங்க சிஸ்டர், காலெல்லாம் விழக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிகளை கண்ட பாம்பு ஓடுங்க, பழைய பாம்பு கூட கிட்ட வராதுங்க. பழைய வலுன் சர்பம் கூட விசுவாசி கிட்ட வராது. தனி ஒரு விசுவாசியை கண்டா வலுன் சர்பம் பின்வாங்குங்க. என் வார்த்தை, என் தெய்வத்துடைய வார்த்தை அதாங்க சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டவுட்டு கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு கந்தது அப்பா அம்மா அப்படின்னு, அது டவுட்டு கேட்டுக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் உனக்கு வேதனை கொடுக்க தேவன் எதையும் செய்ய மாட்டான். கனவு சொற்பனம் என்பது தொல்லையினால் உருவாகக்கூடுது. அதே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லையில சொல்லாமா? சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். பிரதான தூதனாகிய மிகாவேல். எங்கே போயிட்டீங்க? இவர்கள் தங்களுக்கு அங்கதானா? அது வேண்டாம், அது வேண்டாம். அவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குதோ அதெல்லாம் கெடுத்துக்கிறாங்க. இவர்கள் தேவ பக்தி இல்லாதவர்கள். அந்த சபை இன்னைக்கு நல்ல கவனிக்கும். பெரிய பெரிய சபைகள், சின்ன சின்ன சபைகள், ஆவியானவர் பலத்த கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. பெரிய பெரிய சபைகள், சின்ன சின்ன சபைகள், அதாவது ஆவிக்குரிய சபைகள். நிறைய சபை இருக்கிறது, ஆவியானவர் இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், அங்கே வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற சபைகளில் மெய்ப்பெண் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தான்னா அங்கே ஆண்டவர் இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், அங்கே தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமாம். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, வாசிக்கலாம். மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அது எப்படின்னாக்கா, ஒரு விதமான இதயம். அவங்களுக்குன்னு ஒரு ரூட் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு காரியத்தை நியமிச்சிருப்பாங்க. யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் மண்டியில் ஏறாது. யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் மண்டியில் ஏறாது. இதுதானே எனக்கு தெரியுமே. குஷ்டரோகி சீமன் தானே எனக்கு தெரியுமே. அல்லேலூயா. அலங்கார வாசல்ல சப்பானி தானே எனக்கு தெரியுமே. அல்லேலூயா. குருடன் தானே எனக்கு தெரியுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தங்களுக்கு தெரிஞ்சவைகளை வைத்து எக்ஸ்ட்ரா போதனையை அவங்களுக்குள்ள ஃபீட் பண்ண முடியாது. ஆல்ரெடி அது நிறைஞ்சிருக்குது சத்துருவினால. எப்படி இது போகும்? ஆல்ரெடி அவனுடைய இதயம் என்கிற கூஜா நிறைஞ்சது. இதயம் என மண்பாண்டம் நிறைஞ்சிருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை போட்டால் கீழே தான் விழும். ஆல்ரெடி முரட்டுத்தனமான ஒரு விசுவாசம் அவள் எதை செய்தாலும் அவர்களுக்கு ஏற்படாது. அல்லேலூயா. அதாவது அவர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாளிலே இருந்த வேத பாரகர் ஒருவனும் ரட்சிக்கப்படலை. அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? இவனுடைய உபதேசம் எனக்கு வேண்டாம். சிலுவையில் அறியும் போது இவனுடைய இரத்தப்படி என் மேலே என் பிள்ளைகள் மேல வரட்டும், இவன் சிலுவையில் அறையப்பட்டால் போதும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அல்லேலூயா வேத பாரகர்கள் சகோதரிகள் சில சபைகள் இருக்கலாம். ஆனா நம்முடைய சபையில இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர்களுக்கு பலவிதமான இரத்த பழிகள் அவர்கள் மேல் இருக்கும். நாம் இருவேளையும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள். நம்மை கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் நஞ்சம் கர்த்தர் உணர்த்துகிறது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதாஸ் சொல்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகையினால் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு தயவுக்கூர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வசனம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களை ஒரு பெரிய பொருட்டை நினச்சிடாதீங்க. நானும் இன்னும் வேதத்தில் 10% கூட நான் உணரலை. அல்லேலூயா, தெரிந்து கொள்ளலை. இன்னும் 100 கடல் மாறிங்க இது.
அல்லேலூயா. ஒரு 10 வசனம் 15 வசனம் 50 வசனத்தை முடிச்சுட்டு நான் ஆஹா ஓஹோ நான் பரிசுத்தம் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாத. ஆண்டுடைய சமூகத்தில் போய் 2 வார்த்தைக்கு தான் உங்களுக்கு அங்கே இடம் உண்டு. பாவியாக என்மேல் கிருபையாயிருக்கும். ஆண்டவரே உமது ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும். இது 2க்கு தான் தேவன் அங்க ஆண்டவர் விசேஷமாக அங்க ஆண்டவர் டிக் பண்றாருங்க. மற்றபடி உன்னுடைய ஜெபம் வேற விதமா இருந்தால் அல்லேலூயா ஒன்றுமில்லை. ஒருவேளை நீ நீதிமானா இருந்தால் உன் நீதிக்கு தக்கது பரலோக ராஜ்யத்தில் நீ நிற்பாய். அங்க போய் நினைக்கலாம், நான் பூமியில வாழும்போது என் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கிறேன், ஆகினால் இந்த நாயை கர்த்தர் பூமியில விட்டு விடாதபடி இந்த இடத்துல இந்த துள்ளுப்பூச்சை கர்த்தர் கொண்டு வந்ததற்கு நீ ஓயாமல் 24 hours ஆண்டவரை ஆராய்ச்சிட்டே இருப்பாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கீழே வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். கெட்டு போனாங்க. அவங்களுக்கு அந்த பாவம் போகாது. அந்த மீறி அந்த பேசுற வார்த்தை, அந்த நாவு கெட்டு போன நாவு. அல்லேலூயா. சாவுற வரைக்கும் மற்றவங்களை குறித்து பேசித்தான் இருப்பாங்க. நம்ம அதிலிருந்து வெளியே வரணும். நமக்கு தேவனுடைய வசனங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தை மீறவே கூடாது. அல்லேலூயா. பரிசுத்த நல்ல கவனிக்க. நீங்கள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க செல்வங்களே. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை அணைத்து கொள்ளுங்கள். அதுதான் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பை அணைத்து கொள்ளும்போது தேவன் விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். சரி, கீழே வாசிக்கலாம். இவைகளுக்கு உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இது நல்லா கவனிக்கணும். இதை நீங்க எத்தனையோ முறை வாசிருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் அது சரியான முறையில் உங்களுக்கு வந்திருக்காது, உங்க சிந்தையில வந்திருக்காது. இன்றைக்கு சொல்கிறேன். அங்கே யூதா சொல்ற ஜனங்களை பார்த்து, நீங்கள் அன்பின் விருந்து உண்ணுகிறீர்கள். அன்பின் விருந்துன்னா என்ன? நீங்கள் அன்பின் விருந்தை உண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வாருமையா போதகரே வந்தேன் தங்கிடுமே சேருமையா பந்தியில் நீ சிறியவரா எங்கள் உள்ளே சேருமையா பந்தியில் நீ சிறியவராம் எங்களிலே. எவ்வளவு அழகா பாடி இருக்கிறாங்க பாருங்க. அன்பின் விருந்து. அந்த விருந்து என்ன? ராபோஜனம், அப்பத்தை பிற்கிற ஒரு இடத்துல தேவன் அங்கே எம்மாவூர் சீசுகளோடு கூட போய் நின்று அங்கே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின ஒரு காரியம் தான் இந்த பாடல். இந்த வசனத்தை கவனிக்கணும். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். ஒரு அல்ல சொல்லாமா? அதாவது வாழ்க்கையும் பாவம். ஆனால் மாதத்துக்கு ஒரு முறை திருந்து எடுக்கணும். எடுக்கலைன்னா நீ ஏன் எடுக்கலைன்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் அல்லேலூயா அந்த காலத்தில் அந்த யூதா பிரசங்கம் பண்ணுற அந்த ஜனங்களை பார்த்து, சிலர் கையில் கரைப்பட்டவங்க கூட அந்த அன்பின் விருந்தில் உங்களோடு பங்கெடுக்கிறார்கள். அவர் சொல்கிறார், அந்த அன்பின் விருந்தில், அந்த திரு விருந்தில், அந்த கர்த்தருடைய பந்தியில் சிலர் கைகளில், இதயங்களில், கண்களில் கரைப்பட்டவர்கள் கூட வந்து பங்கெடுக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு வழிபாடு, அவங்களுக்கு ஒரு கிரியைகள். அவங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? உலகம் என்கிற இந்த உலகத்தின் ஆளுகை செய்கிற பிசாசானவன். அது அவங்களுக்கு பிசாசா தெரியாது. அவன் சொல்றது ஒரு குரு சொல்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல எவ்வளோ ஊழியக்காரங்களும் சொன்னாங்க, கேட்கல. ஆனால் அவங்க கரையோடு, கண்களின் கரை, வாயில கரை, அல்லேலூயா, மற்ற மூச்சு எல்லாவற்றிலும் உடல் கரைகள் ஓடு தைரியமா பங்கு பெறுறாங்க அப்படின்னு அவர்களுக்கு யூதா சொல்றார். நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லையா சொல்லாமா? இதை நம்ம உங்களுக்கு அதை நினைப்பூட்டும்படி நான் கருத்துள்ளவனாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார்.
இவைகளை உங்களுக்கு நினைப்பூட்டும்படி நான் கருத்துள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், மேய்த்து கொள்கிறார். இவர்கள் காற்றுகளால் அவங்கள சொல்கிறார் பாருங்க, அவங்களுடைய பலனை சொல்ல. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகம், இலை உயர்ந்த கனியற்ற 2 தரம் செத்து வேரற்று போன மரம், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். அல்லேலூயா. சில இடத்துல நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த கடல் அலையில் வெறும் அழுக்குங்க வரும். அதில் என்னெல்லாம் அழுக்கு இருக்குது, அந்த இடம் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதுதான் அங்கே எழுதுகிறார். அவங்களுடைய வாழ்க்கையை எழுதுகிறார். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் வாசிக்கலாமா? இவர்கள் அங்கிருந்து வாசிங்க. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை எல்லாம் வாசிக்கலாமா? நான் எதுவும் பாரத்தோடு சொல்றேன். மேகங்களும், இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியின் கடல் அலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லே சொல்லமா? இப்படி சபைகளை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வருகிறார். இந்த அலை, நீரில்லாத மேகம், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களுண்டு அதாவது நான் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று பெருசாக காட்டுவாங்க. ஆனால் அவங்க நுர தள்ளுற அலை, அழுக்கை தள்ளுகிற அலை. அல்லேலூயா. 2 தரம் செத்து வேரற்று போன மரம், செத்த மரம். அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த அவிசுவாசிகளை குறித்து சொல்கிறார் அவர். அது ஏன் இதை நாம் உணர்த்தும்படி அவர் நமக்கு அங்கே அந்த மக்களுக்கு எழுதியிருக்கிறார். அது நான் உணர்ந்து கொண்டேன், அது என் சபைக்கு சொல்லுகிறேன். எனக்கு ஆவியானவர் எனக்கு உணர்த்தி என்னை ஸ்டடி பண்ணுறார் ஆண்டவர். நான் உங்களை ஸ்டடி பண்ணணும். அல்லேலூயா. ஆகினால் நாம் மிக ஜாக்கிரதையாக அவங்களுடைய குணம் என்ன கவனிக்கணும். வேதம் வாசிக்கூடாது. வேதம் வாசித்து இங்கேருந்து அடிச்சிருவேன். கவனிக்கணும். ஒரு அல்லே சொல்லாமல். ஆமாம், கர்த்தருடைய பிரதான கரம். இந்த நாளில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களை ஒதுக்கிடுங்க. இன்றைக்கு நாளைக்கு தேவன் வந்து நின்றுட்டான்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கு உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஒன்றுமே கிடையாதுங்க இந்த உலகத்தில். அல்லேலூயா. நீங்கள் புருஷனோடு கூட வாழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. அதில் என்ன பெருசு கோபுரம் கட்டிட்டேன். அல்லேலூயா. 2 குழந்தைங்க பெற்றுமா, 3 குழந்தைங்களை பெற்றுமா, அதுதான் பாக்கியம். அவங்கள வளர்க்குறதுக்கு தெய்வம் நமக்கு கிருபை செய்தாரா? ஓகே. அல்லேலூயா. அதுக்கு மேலே ஆடுகிறதெல்லாம் வெறித்தனங்கள். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகினால் குடும்பம் நடத்தாது இருக்கலாமா? குடும்பம் நடத்துங்க. எத்தனை முறை வேணாலும் நடத்துங்க, தப்பில்லை. அது நம்முடைய குடும்பத்தில் தேவன் வாசம் பண்ணிட்டுருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விசேஷங்களை புரிஞ்சுக்குங்க. விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. இதில் எழுதுக்கு அவர்கள் அந்நிய மாம்சத்தை தழுவினார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, சீக்கிரம் வாசிக்கலாமா? ஒரு 7ஆம் தலைமுறையான அது வேணாம், போனால் ரொம்ப போயிடும். 6 நிமிஷம் தான் இருக்குது. 16வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும், முறுக்கு துன்றவங்க இல்லை, முறுமுறுக்கிறவர்கள். அல்லேலூயா. முறுக்கு சாப்பிடுகிறவர்கள் அல்ல, முறுமுறுக்கிறவர்கள். இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் சபையில் இருக்கக்கூடாது. பவுல் யோசே உணர்த்துகிறார், யூதா உணர்த்துகிறார். முறுமுறுப்பு வேண்டாம் அந்த சபைக்கு. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஒரு அல்லலே சொல்லாமா? இது நம்மக்கிட்ட இல்லை, நீங்கள் செக் பண்ணிட்டோம். ஆனால் ஆவி என்ன சொன்னால் தான் அது தெரியும், இல்லைன்னா தெரியாது. எனக்கு கூட அப்படி தான் இருந்தேன், முறுமுறுத்துட்டு இருந்தேன். நானும் கிறிஸ்தவன் தான். ஆனால் அவர் இறங்கினார் பாருங்க, அவருடைய வசனத்தை கைக்குள்ள அவர் அவரே வந்து டீச் பண்ணுவாருங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் ரட்சிக்கப்பட முடியும். எத்தனை மனிதன் பிரசங்கித்தாலும் அவர் உன்னோடு பேசும்போது தான் நீ ரட்சிக்கப்பட முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அவர் பேச வேண்டும் உன்னோடு கூட.
அதுக்கு நீ பாக்கியவானா இருக்கணும். அவர் பேசுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை அவர் ரிப்பீட் பண்ணுவார். நீ சாமான் தேய்க்கும் போது, துணி துவைக்கும் போது இந்த வசனத்தை ஆவியானவர் என்னோடு கூட சபையில் பேசின ரிப்பீட் பண்ணுவார். அந்த இடத்துல தான் உனக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. மற்றவங்களாம் மார்க் போட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை யோசித்து செயல்படும் போது தான் இந்த ஆடு மாடுகள்லாம் கிடுகிடுன்னு புல்லை மேய்ஞ்சு முழுங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அதை மறுபடியும் வாயில கொண்டு வந்து அசை போடும் பாருங்க. அதன் மறுபடியும் நீ கொண்டு வந்து அசை போடுகிறவன் தான் விசுவாசியாக மாற முடியும். துண்ணுபிட்டு வயிறு நல்லா நல்லா வீங்கின உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வேற வழியில் போயிடும். அவங்க ரட்சிக்கப்படவே முடியாது. நீ மனதுக்குள்ள நிரம்பினதை கொண்டு வந்து அசை போட வேண்டும். அப்போது நன்மை தீமையை தேவ ஆவியன்னு உணர்த்துவார். நீ எங்க நிக்கிறன்றது சொல்லி கொடுப்பார். இது டேஞ்சரான இடம், இங்க நிக்காத, போயிடுன்னு சொல்வார். போயிடணும். அல்லேலூயா. ஆவியானவர் தொடாத பார்க்காதன்னா தயவுக்கு உடனே யூட்டர்ன் பண்ணிடுங்க. அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ். இது உங்களுக்கு புரிய வைப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிக்காக முகசுதி செய்யும். ஒரு அல்லே சொல்லாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு உதாரணம் ஆண்டவர் கொண்டு வராரு. இந்த உதாரணத்தை சொன்னா முள்ளு அங்கே வெளியே போயிடும். நான் அதுக்குள்ள முடிக்கணும்னு விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லலே சொல்லாங்களா? ஆமாம். பாவிகள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் பாவிகள் முகசுதி செய்வாங்க. ஒரு அல்ல சொல்லாமா? ஒரு சத்தமா சொல்லாங்களேன். ஒரு பாஸ்டர் அவர் மேல குற்றப்படுத்தினாங்க. குற்றப்படுத்தும் போது அவர் குற்றவாளியில நல்ல தைரியமா நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் அங்க இருக்கிற திரளான ஜனங்கள் குற்றப்படுத்தினா பாருங்க, அவன் பக்கம் போய் சேர்ந்துட்டாங்களாம். அவங்க தான் இவங்க. புரியுதுங்களா? குற்றப்படுத்தினா பாருங்க, அங்க இருக்கிற ஒரு சில கூட்டம் அவனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள் முகசுதிக்க. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கு? நிறைய இருக்கு. அவங்க கிட்ட என்ன இருக்கு? நிறைய இருக்குது. பார்சு கிட்ட என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அப்படி அவனுடைய நினைப்பு. இதே பாஸ்டருடைய வார்த்தை கேட்டு நீ ஆமேன் என்று சொல்லி உன் வாழ்க்கை இந்த வேத வசனத்தின் படி நடத்தினால் ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து உனக்கு வரும். ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அவர்கள் முகசுதி காட்டுகிறவர்கள். பாஸ்டர் எதிரே போறாங்களாம், பாஸ்டர் எதிரே வர்றாங்களாம். அவரு சொல்றாரு, அல்லேலூயா, இப்படி பாஸ்டர் எங்க சபையில நடந்தது. அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்தது. நான் யாரெல்லாம் விசுவாசம்னா அவெல்லாம் மூப்பர் பக்கம் போய் சேர்ந்துக்கிட்டான். அல்லேலூயா. மூப்பர் தான் எனக்கு எதற்கு ஏற்குமாறா வந்தான். எல்லாமே அவங்க கிட்ட. அவங்க அப்படின்னா அந்த நாளில் இருந்தவர்களுடைய பாஸ்டர் யாருன்னா மூப்பர்கள். அந்த சபையில, இந்த சபையில நல்ல மூப்பர். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க நீங்க அப்படிப்பட்ட காரியம் செய்யவே இல்லை. நீங்க மூப்பர்கள்கிட்ட போய் நீங்க பேசவும் இல்லை. பாஸ்டர் உங்களை பார்த்ததும் இல்லை. ஒரு அல்லையா சொல்லாமா? அல்லேலூயா. இருந்தாலும் எனக்கு அவசியமாய் கண்டது இதை உணர்த்தும்படி. யார் சொல்றா? யூதாஸ் சொல்ற. யூதாஸா? யூதாஸ் சொல்கிற. ஒரு அல்லையா சொல்லாமா? சரி. முகசுதி யாருக்கும் இப்போ பணம் கிட்ட அவங்ககிட்ட அது இருக்குது, இது இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது. முகசுதி வேண்டாம். நீ இயேசுவுக்கு மட்டும்தான் முகசுதியா இருக்கணும். ஒரு அல்லே சொல்லாமா? சரி, கீழே வாசிக்கலாமா? நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆமா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? பைபிளை போயிட்டு நிருபங்கள் எல்லாம் படிக்கணும். அதுல என்னன்னா அப்போஸ்தலர் அவங்க என்ன சொல்றாரு? இவர் யார் தெரியுங்களா? இவர் யார் தெரியுமா? யாக்கோபனுடைய சகோதரன். டக்கு டக்குன்னு வாசிடலாம். மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 55வது வசனம். வேகமாக வாசி. இவர் யாருன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல கொஞ்சம் ஸ்பீடாக போங்களேன். 13:55. ஒருத்தர் மார்க் 3:6 எடுத்துக்குங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? நல்ல கவனம். இது கருத்து சொல்லிடுறேன். ஏசப்பா அதிக பவர், வல்லமை, அற்புதம் செஞ்சுட்டே இருக்கிறார்.
அப்போ அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள், வேதப்பார்கள்லாம் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? என்ன கவனிக்கணும். தாய் மரியாள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? அப்ப இவர் யாரு? வசனம் சொல்லுதே. ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் இங்க வைக்கணும்? அல்லேலூயா. மார்க்கு புஸ்தகம் 3 இவன் 6:3 இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுடைய சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடல் அடைஞ்சார்கள். ஓகே. 14 யோவான் 14:22. காரியோத்தல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். நீங்க படிக்கிறது சந்தேகமா படிக்கிற மாதிரி இருக்கு. சரி, பரவாயில்ல, படிச்சுங்க, ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான சிஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 1:13. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தியேவும் அல்பேவியின் குமாரனாகிய யாக்கோபும் செல்லோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். பாருங்க, யாக்கோபின் சகோதரனாகிய அவர் பாருங்க, பெருமையே இல்லைங்க, ஒரே கர்ப்பத்தில் வந்தாங்க. ஒரு ரகசியம் சொல்றேங்க. அவனிங்க ஏசப்பா பிறந்தார் இல்லையா, உள்ளே உருவாயிட்டார். மரியாள் வயிற்றில் உள்ளே உருவாயிட்டார். பிறகு குழந்தை பிறந்து வளர்ந்துருச்சு. மறுபடியும் அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டாங்க இல்லையா, யோசப்புக்கும் அவருக்கும் திருமணம் நடக்குது. பிள்ளைங்க பெரியவங்க புரிஞ்சுக்குங்க, அவள் மறுபடியும் பிள்ளைகளை எடுக்க அவள் ஒன்று இணையும் போது அந்த கன்னிமை வெளிப்பட்டதான். எவ்வளோ அதிசயம் இல்லை? எவ்வளோ அதிசயம் பாருங்கள். மரியாளுக்கு அந்த கன்னிமை வெளிப்படும். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். மோசஸ், இது யார்? யோசி. ரொம்ப ஆச்சரியப்படு, இது என்ன? இதுதாங்க காட். என் தேவன் உன்னை தொட்டார்னா எல்லாமே உனக்கு கிடைச்சிடும். என் கர்த்தர் உன்னை நினைவு கொடுத்தார்னா நீ நினைக்கிறதெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் உணர்த்தும் போது உணர்வடைய வேண்டும். ஆண்டவர் விசேஷமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. நிறைய இருக்குது, டைம் முடிஞ்சிருது. இன்னும் இனிமேல் தான் மேட்ரே இருக்குது. அல்லேலூயா. ஆமென். கடைசி ஒன்று வாசிருங்க, முடிச்சிடலாம். பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எங்கம்மா வாசிக்கிற? யூதா தானே? 1:20. நீங்கள் அங்கேயும் போயிட்டீங்க, நான் அங்கே போய் சொல்லிய கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சகங்களின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போவர்களும், இவர் யாரா? பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்திற்கு ஆவி இல்லாதவர்களும். முடிக்கிறேன், கவனிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மேலே போயிடுச்சு. இதனால உனக்கு ஒரு ஆசீர்வாதம். இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். மேலே சொல்லப்பட்ட அந்த கெட்ட குணம், அந்த கெட்ட குணம் இருக்கிற அத்தனை பேரும் பிரிஞ்சிருமா சபையை விட்டு. அல்லேலூயா. சபையை விட்டு பிரிஞ்சிருமா. ஏன் பிரியறான்னா, அவனுக்குள்ள ஆவி இல்லை, பரிசுத்த ஆவி இல்லை, வசனம் இல்லை. ஆனா வசனம் இருக்கிற மாதிரி நடிப்பான், வசனம் இருக்கிற மாதிரி பேசுவான். அவனுக்குள்ள என்ன இல்லை?
ஆவியில் எவ்வளவு தான் பிரசங்கித்தாலும் உள்ள போகாது. அவன் ஜென்ம சுபாவம் பிரிந்து போகிறவன். அல்லேலூயா. சபையில இருப்பான், ஆனா சபையோடு ஒன்றிணைய மாட்டான். அவனுக்குள்ள இருக்கிற அவனுடைய பொய்க்கு பிதாமாகிய சத்துரு அவனுடைய இதயத்தை நிரப்பி வைத்து அவன் காதம் மந்தமாக்கிடுவான். இப்படிப்பட்ட காரியங்கள் அதை உணர்த்தும்படி எனக்கு அவசியமாய் கண்டது என்று யார் சொல்றது? யூதா சொல்கிறார். இந்த யூதாவின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பிறகு செய்வார். இவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை உங்கள் மேலே என்றும் இருக்கும். இந்த நாளில் அவருடைய பாதத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவருடைய விசேஷங்கள் உங்கள் மேலே வரும். God bless you. என் ஆத்துமாவே